வணக்கம் நேயர்களே, ஒரு நிமிட இட்லி உப்புமா செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இட்லியை உதுத்தி இது மாதிரி வச்சுக்கணும். தேவையான பொருள் இட்லி எடுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் இது மாதிரி 2ஆக பிச்சு வச்சுக்கணும். கடுகு உளுந்தம் பருப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். வானலில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போடுறோம். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். அது நல்லா பொரியுது, நல்லா வறுபடுது, அந்த ஃப்ளேவர் கிடைக்கிது, அந்த அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்லா மணம் கிடைக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை போடுறோம், காஞ்ச மிளகாயை போடுறோம், அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌன் ஷேப் வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டோம். உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்த இட்லியை நம்ம அதில் போடுறோம். இட்லியை போட்டுட்டு நல்லா கிளறுன்னு கிளறுறோம். கிளறின பிறகு அந்த வெங்காயம் அந்த ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை நல்லா அந்த இட்லி உதுத்து வச்ச இட்லியும் நல்லா பதமாக வந்ததுக்கப்புறம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு நிமிட இட்லி உப்புமா தயார்.